30 மே 2024 அன்று காலையில் சரியாக ஒரு 7:30 அந்த டைமில் ரொம்ப பரபரப்பாக ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருந்தேன். அப்படியே ஃபோன் எடுத்து பார்க்குறப்ப 2 கால் வந்திருந்துக்கு. பட் என்னால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் அட்டன் பண்ண முடியல. யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அதாவது 2024 12th எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி போன ஸ்டூடெண்ட்டு. என்ன ஃபோன் பண்ணியிருக்காங்களே அப்படின்ட்டு சரி கேட்கலாம் அப்படின்ட்டு கால் பண்ணோம் அப்படின்னா என்கிட்ட பேலன்ஸ் இல்லை, வேலிடிட்டி முடிஞ்சிருச்சு. அப்புறம் என்னுடைய மனைவி அவங்களோட ஃபோனை வாங்கி தான் நான் கால் பண்ணி பேசினேன். அப்படி பேசினப்போ, சார் இது மாதிரி நான் உங்கள் ஸ்டூடெண்ட் பேசுகிறேன் சார், இது மாதிரி 2024 நடந்த அந்த பப்ளிக் எக்ஸாம்ஸ் பேப்பர்ஸ் எல்லாமே நான் ஜெராக்ஸ் காப்பி அப்ளை பண்ணி வாங்கி பார்த்தேங்க சார். அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், பயாலஜி எல்லாமே நான் வாங்கி பார்த்தேன் சார். அப்படி பார்க்குறப்ப பயாலஜியில் வந்து பயோபாட்னியில் வந்து நான் ஃபுல் மார்க் சார் அப்படின்னாங்க. சந்தோஷம். இது இது ஒரு ஒரு ஆசிரியராக எனக்கு வந்து இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா வருஷம் இந்த விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் ஓகே அப்படின்ட்டு சரி ஓகேம்மா, நான் ஆல் தி பெஸ்ட், நல்லா படிங்க அப்படின்ட்டு நான் சொன்னேன். இப்படி சொன்னதுக்கப்புறம் அடிஷ்னலாக ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, சார் நான் பிஎஸ்சி பாட்னி எடுத்து படிக்கலாம் அப்படின்ட்டு நான் விருப்பப்பட்டேன் சார், அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. இதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, 2007 12th முடிச்சுட்டு நான் பாட்னி படிக்கலாம் அப்படின்ட்டு நான் காலேஜ்க்கு கல்லூரியை நோக்கி போனதுங்கிறது அது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது அந்த காலகட்டத்தில். பட் இந்த 2024 வந்து பிஎஸ்சி பாட்னி எடுக்கிறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். அந்த துணிச்சல் வந்து அந்த பொண்ணுக்கு இருக்கிறத நினச்சி நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ஏன் அப்படின்னா, இப்போ நான் வந்து 2007 வந்து நான் வாங்கின மார்க்குக்கு எதுவுமே கிடைக்கல. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் நான் படிக்கல, எதுவுமே கிடைக்கல. எனக்கு கிடைச்சது என்னமோ பாட்னி தான் கிடச்சிச்சு. ஆரம்பத்தில் பிடிக்காமல் படித்தாலுமே அதுதான் என்னோடய வாழ்க்கையாகவே பின்னால் எனக்கு மாறி போயிடுச்சு அப்படி தான் நம்ம சொல்லணும். பட்டு சொல்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க எல்லாமே கிடைக்குது சார், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் எல்லாமே கிடைக்குது, பட்டு பாட்னி படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு எனக்கு தோணுது சார் அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக நான் பார்க்குறேன். அப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்டோட அம்மா பேசுகிறாங்க. மாதிரி பாட்னிக்கு வேல்யூ இருக்கா சார், ஃப்யூச்சரில் இப்போ என்ன சார் ஸ்கோப் இருக்குது அப்படிலாம் கேட்டாங்க. சொன்னேன் இது வந்து அப்புறம் சொல்லி அவங்களுக்கு ஓகே இது நல்ல கோர்ஸ் தாங்கம்மா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொன்னேன். இந்த வீடியோ வாயிலாக இன்னொரு டைம் நான் சொல்லிக்கிறேன். அதாவது இப்போ பாட்னிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலுமே அது கண்டிப்பாக இருக்கும். அது வந்து பாட்னிக்கு வந்து அழிவே கிடையாது அப்படி தான் நம்ம சொல்லணும். மனித உயிர்கள் இருக்கிற வரைக்குமே பாட்னி வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம ஃபுட்டுக்காக யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிளான்ட்ஸை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த பிளான்ட்ஸில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்குது. அப்போ ஃபோட்டோசிந்தசிஸை பற்றி ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா நம்ம பிளான்ட் ஃபிசியாலஜியை பற்றி நம்ம படித்தாகணும். இப்போ அந்த பிளான்ட் ஃபிசியாலஜி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாட்னியில் தான் இருக்குது. அதனால் பாட்னிக்கு வந்து அழிவே கிடையாது அப்படி தான் நான் சொல்லணும். நிறையா ஸ்கோப் இருக்குது. அதனால் இது வேல்யூ இல்லை அப்படிலாம் நம்ம உதாசீனப்படுத்திட முடியாது. இப்போ நான் படித்த காலகட்டத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே உதாசீனப்படுத்துவாங்க. பாட்னியை படித்து என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற நிறைய அவமானங்கள் எல்லாத்தையும் நான் தாங்கி தான் அப்படியே நம்ம படித்து அப்படியே வந்தோம். அதனால் பாட்னி வந்து எந்த காலகட்டத்துலேயுமே அதுக்கான மரியாதை வந்து எப்போவுமே இருக்கும். இன்றைக்கி வந்து இப்போ மெடிசன் படிக்கிறாங்க, எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க அப்படின்னா பாட்னி படிக்காமல் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நீட் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது அப்படி தான் நம்ம சொல்லணும். சென்டம் வாங்கியிருக்காங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. 35க்கு அவுட் ஆஃப் 35 வாங்கியிருக்காங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. இது வருஷம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படி நான் அப்படியே நான் நகர்ந்து போயிடலாம். பட்டு இந்த வார்த்தை சொன்னது தான் எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு வியப்பையும் எனக்கு ஒரு சந்தோஷத்தையும் கொடுத்ததாக இருக்குது. இப்போ நான் படித்தேன் அப்படின்னா எனக்கு எதுவுமே கிடைக்கல, அதனால் நான் பாட்னி படித்தேன். பட்டு என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே கிடைக்கிது. பட்டு ஏதாவது பாட்னியை செலக்ட் பண்ணியிருக்காங்களே அது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தத்தை எனக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்படி தான் நம்ம சொல்லணும்.
அதுவும் இப்போ தனியார் பள்ளி ஆசிரியர் அப்படின்னு பார்க்குறப்ப அப்படின்னு தனியார் பள்ளி ஆசிரியராக இருக்கிறது வந்து பார்த்தோன்னா ரொம்ப சவாலான ஒரு விஷயமா தான் இருக்குது எனக்கு. இருந்தாலுமே இந்த பணியை வந்து நம்ம ஏன் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது மாதிரியான ஒரு சில சந்தோஷங்கள் அதுக்காக தான் இந்த ஒர்க் இந்த இந்த ஒர்க்கில் வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம், ஒரு மன நிம்மதி, ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குது. அதுக்காக தான் இந்த ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது. அதனால தான் இந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோங்கிற மாதிரியான ஒரு உணர்வு எனக்குள்ளே இருக்குது. அதனால தான் இந்த டைட்டில் நான் வச்சேன். அதாவது அப்புறமா கேட்டேன் அந்த பொண்ணுகிட்ட, அந்த பேப்பர் ஜெராக்ஸ் காப்பி இருந்தால் அமுச்சுடுங்கம்மா, அதை வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அப்புறம் அமுச்சு விட்டாங்க. அது வந்து இந்த வீடியோட எண்டில் வந்து நான் உங்களுக்கு வந்து வியூ பண்ணி காட்டுறேன். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு சில ஸ்டூடெண்ட் வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி பாட்னி வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு சில ஸ்டூடெண்ட் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களாம் அந்த வீடியோ அந்த ஜெராக்ஸ் காப்பியை வியூ பண்ணி காட்டுறேன், அது பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணினேன். இந்த ஒரு சந்தோஷம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எத்தனை ஆசிரியர்களுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு எனக்கு தெரியல. இது வந்து ரொம்ப ரேர். இப்போ அந்த ஃபீல்டுக்கு வந்து ஒரு 10-11 வருஷத்தை தாண்டி போயிட்டு இருக்கு. இத்தனை வருஷத்தில் வந்து பாட்னியில் நிறைய பேர் சென்டம் வாங்கியிருக்காங்க. பட்டு பிஎஸ்சி பாட்னி படிக்கிறேன் சார் அப்படின்ட்டு சொல்லி நான் அதிகமாக கேள்விப்படலை. அதனால தான் ஒரு சந்தோஷத்தோட ஒரு உச்ச நிலையில் தான் நான் இந்த வீடியோ பண்ணணும் அப்படின்ட்டு தான் நான் இந்த வீடியோ உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அதான் அந்த மறுபடியும் நான் இந்த சொல்கிறேன். இந்த வீடியோ அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த வீடியோ வந்து பெருமைக்காக இல்லை, மகிழ்ச்சிக்காக. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. நீங்கள் அவளோட இது பார்த்து அந்த ஜெராக்ஸ் காப்பியை பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ. மறுபடியும் சொல்கிறேன், இந்த வீடியோ வந்து பெருமைக்காக இல்லை, மகிழ்ச்சிக்காக. ஓகேங்களா? பார்ட் ஏ வந்து பயோபாட்னி தான். 35க்கு 35 வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? இதை வந்து இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய, அதாவது அப்கமிங் 12th ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? எயிட் 1 மார்க்ஸ், 8க்கு 8. செக்ஷன் 2 பொறுத்த வரைக்கும் அதாவது 4 கொஷின்ஸ்க்கு 8 மார்க். ஓகேங்களா? செக்ஷன் செக்ஷன் 3 பொறுத்த வரைக்கும் 3 மார்க்ஸு. க்ரையோ ப்ரிசர்வேஷன். இந்த 19th கொஷின் வந்து கம்பல்சரி கொஷின். ஓகேங்களா? 3 கொஷின். ஓகேங்களா? 3 கொஷினுக்கும் 9 மார்க்கு. செக்ஷன் 4 பொறுத்த வரைக்கும் 5 மார்க்ஸ். ரெண்டு கொஷின் அட்டன் பண்ணும், மொத்தம் 10 மார்க்கு. ஓகே, அவ்வளோதான். இந்த பேப்பரோட எண்டுக்கு வந்துட்டோம். மொத்தம் 1 மார்க் வந்து 8 மார்க்ஸு. 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 8 மார்க்கு. 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 9 மார்க்ஸு. ஓகேங்களா? 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும்
10 மார்க்ஸ். அப்போ பார்த்தோம் அப்படின்னா 35 மார்க், 35க்கு 35 வாங்கியிருக்காங்க. இந்த ஸ்டூடெண்ட் வந்து இன்னும் மேலே லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போகணும். இன்னும் ஆயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கணும். சரிங்களா? அதுதான் என்னுடைய விருப்பம் ஒரு ஆசிரியராக. நான் ஸ்கூல் லெவலில் இருக்கேன் அப்படின்னா அவங்க பாட்னி படிச்சுட்டு கல்லூரி லெவலுக்கு போகணும், காலேஜ் லெவலுக்கு போயிட்டு ஒரு ப்ரொஃபஸர் அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இன்னும் ஆயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கணும். அதுதான் என்னுடைய விருப்பம். நான் வணங்கக்கூடிய ரமணர் அவர்கிட்ட நான் வந்து ரமண மகரிஷி அவர்கிட்ட நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய மாணவி அவர்கள் வந்து இன்னும் மேலே உயரணும், அதுக்கு அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லுங்கள்.